ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கொடைக்கானல் தாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு இங்கே வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இல்லை. ஸோ வேறு ஒரு விஷயத்துக்காக போயிருந்தோம். அப்போ அப்படியே சரி கொடைக்கானல் நியர்பையில் தானே இருக்குது அப்படின்றதுனால சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் எல்லாமே போயிட்டோம். ஸோ பிளானிங் எல்லாமே போனதுனால சும்மா ஒரு 4 பிளேஸ் மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். முதல்ல அருவி. இந்த அருவி ஜஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ணோம். ஏன்னா நிறைய நாங்கள் போன டைமில் கரெக்டாக க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்களும் போயிட்டு அருவி, ஏன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனது, ரொம்ப வருஷம்னு சொல்லலாம். நான் ஸ்கூல் படிக்கும் போது போனது கொடைக்கானல் இந்த பிளேஸு. நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது போயிருக்கேன் இந்த பிளேஸு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ பார்த்தா உண்மையாலுமே வேறு மாதிரி இருந்துச்சு கொடைக்கானல் வியூவு. அந்த நைட்டில் பார்க்கும்போது எல்லாமே அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அழகாக இருந்துச்சு. என்ன ஒரு இதுனா, நாங்கள் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக ரூம் இது பண்ணாமே போயிட்டோம், புக் பண்ணாமே. ஏன்னா நாங்கள் திடீர்னு எடுத்த முடிவுனால ரூம் புக் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, சர்ச் பண்ணலை. அதனால் அங்கே போயிட்டு தான் ரூமே இது பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ரூம் கண்டுபிடிச்சி நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அதையும் நாங்கள் இது பண்ணிகிட்ருந்தோம். ஸோ நாங்கள் இருக்கிற ரூம் 2,500க்கு கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. ஓகே, பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக. ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல ரூம் பார்த்தோம், எதுவுமே கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப அதுவும் அன்றைக்கி சீசன் டைமு அப்படின்றதுனால ரொம்பவே காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ஒரு வழியாக எங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே ஒரு நல்ல ரூம் கிடச்சிருச்சு. ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டோம். ரூமில் செட்டில் ஆகிட்டு சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் சும்மா புளி சாதம் கொண்டு போயிருந்தோம். ஸோ அதை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என் தம்பி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ரொம்ப நேரமாக. ஸோ இப்போ வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தனால சரி இப்போது நம்ம சாப்பாட்டே எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு நாங்கள் காலையில் குடிக்க சோப் வாங்கிட்டு இருந்தோம். சோப் பாருங்கள் எத்தனோண்டு இருக்குது, எந்த சைஸில். ஸோ குடிச்சிட்டு மார்னிங் எல்லாமே கிளம்பிட்டோம் அதே ட்ரெஸ்ஸோட. ஒரு வழியாக கொடைக்கானல் இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, குணா குகை. அதுக்கு தான் நாங்கள் போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம கார் ரொம்ப டிராஃபிக்குங்க, அதுவும் வெக்கேஷன் டைம்னு, ஹாலிடேஸ்னால. அதனால் என்ன பண்ணிட்டோம், நாங்கள்லாம் இறங்கி நடந்து சரி அங்கங்கே இருக்க ஸ்பாட்லாம் முக்கியமானது சும்மா அங்கேருந்து வியூ பாயிண்ட்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ணிட்டோம், சரி நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு சின்ன அங்கங்கே சின்ன ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் விட்டுட்டு நாங்கள் மட்டும் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் மிகப்பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா நாங்கள் எங்கள் ஹஸ்பண்டை மிஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக தொலைவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் இங்கே ஹில்ஸ் பிளேஸில் டவர் கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. அப்படின்றபோது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தேடி கண்டுபிடிச்சி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் செம்ம க்ரௌடு. இந்த பிளேஸு உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக எடுத்த மஞ்சு பாய்ஸ் மூவிஸ் எல்லாருமே உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த எக்ஸலண்ட் பிளேஸ் பார்த்ததுக்கு ஒரு வழியாக நைட்டு சாப்பாடுக்கு வந்துட்டோம். நைட் சாப்பாடு நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாக்லேட்ஸு, இந்த மாதிரி வெரைட்டியாக ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி தான் சாக்லேட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா வரும்போது செம்ம மழைங்க, காரே ஓட்ட முடியல. முன்னாடி யூஸே தெரில. ஒரு வழியாக எப்படியோ ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு கொண்டு. ஓகே, தேங்க்யூ, பை.